ஹாய் கைஸ், இந்த வீடியோ வந்து ஃபிக்மான்ற இந்த டூலை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபிக்மா டூலோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இது எப்படிலாம் வந்து டிசைனர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இதோட எக்ஸ்டென்சிவ் யூஸ் கேஸ் என்னென்ன அப்படின்ற டூல் ப்ரீஃபிங் வீடியோவாக தான் இது இருக்க போகுது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்மா அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் என்ன ஜென்ரலாக தெரியும்னா, இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் டிசைனிங் அப்ளிகேஷன் தான். என்ன இன்டர்ஃபேஸ்னால் வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஆப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு வாட்சுக்கான ஒரு அப்ளிகேஷனுக்கு இருக்கிற இன்டர்ஃபேஸாக கூட இது வந்து இருக்கலாம். பட் ஃபிக்மா இஸ் அ பியூர்லி பேஸ்ட் ஆன் இன்டர்ஃபேஸ் டிசைனிங்காக இந்த டூலை ஃபுல்லாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபிக்மாவில் வந்து என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்மா வந்து பண்ணுற டிசைனை உங்களால் ப்ரோட்டோடைப்பும் பண்ணி அது நிஜமாகவே வந்து ரன் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களால் ஒரு சிமுலேஷன் மாதிரி உங்களால் பண்ணி பார்க்க முடியும். அது வந்து ஒரு ஃபிக்மாவில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிக்மா என்ன மாதிரி இன்னும் கோரா பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு மேஜராக வந்து தருதுன்னா, உங்களால் டிசைன் சிஸ்டம் வந்து இதில் வந்து உங்களால் ஃபுல்லாக பில்ட் பண்ண முடியும். டிசைன் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெவலப்மெண்ட்டில் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும். யூஐ ஃபவுண்டேஷன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதே ஃபவுண்டேஷனை உங்களால் ஃபிக்மாக்குள்ளே பில்ட் பண்ணி சேம் சிஸ்டம் ஆஃப் டிசைன்லேயும் உங்களால் அடாப்டேஷனில் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். ப்ளஸ் இது வந்து ஒரு லைவ் கொலாபரேஷன். ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய டூல்ஸ் இருந்துச்சு. லைக் அடோபில் வந்து அடோப் எக்ஸ்டின்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச்னு ஒரு சாஃப்ட்வேர் இருந்துச்சு. ஆனால் அடோப் எக்ஸ்டி வந்து ஏன் வந்து ஃபிக்மாவை விட எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னா, ஃபிக்மாவில் வந்து லைவ் கொலாபரேஷனுன்ற ஃபீச்சர் வந்து ஃபிக்மா 2020 வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் அடோப் எக்ஸ்டியில் வந்து அந்த மாதிரி ஃபீச்சர் இல்லை. ப்ளஸ் ஃபிக்மா கிட்ட வந்து எக்ஸ்டென்சிவ் டிசைனிங் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அந்த டைமில் இருந்துச்சு. ஸோ அதனால தான் அடோப் எக்ஸ்டி வந்து அவ்வளோவா கோப்பப் பண்ண முடியாமல் நவ் அடோப் எக்ஸ்டி ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ மெயினாக ஏன் வந்து டிசைனர்ஸ் வந்து ஃபிக்மா யூஸ் பண்ணுறாங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி அடோப் எக்ஸ்டியே வந்து ஒரு EXE ஃபைலாக எப்படி ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர்லாம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு ஃபைலாக தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபிக்மா வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே க்ளவுடில் தான் வந்து இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்துலேருந்தே நம்ம வந்து ப்ரௌசரில் போயிட்டு figma.comனு போட்டாலே வந்து உங்களால் வந்து ஃபைல்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணி லைவாக வந்து உங்களால் ப்ரௌசரில் எடிட் பண்ண முடியும். நீங்கள் எந்த வித இன்ஸ்டாலேஷனுமே பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோ சேவ் ஃபீச்சர்னு ஒன்று இருக்குது. இப்போ உங்களோட லோக்கல் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வைக்கணும், ஃபிக்மா ஃபைல்ஸ் வந்து எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இதில் கிடையாது. நம்ம பண்ணுற எல்லா சேஞ்சஸுமே வந்து பர்டிகுலர் செகண்ட்ஸ்க்கு வந்து அது வந்து ஃபிக்மா சேவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷனுமே ஃபிக்மா சேவ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே ரியல் டைம் கொலாபரேஷன். ஒரே டைமில் ஃபிக்மாவில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களால் ஈவன் 50 பேர், 50ன்னு ரொம்ப கம்மியாக சொல்கிறேன், 50 பேர் கூட ஒரு டிசைன் வந்து உங்களால் கொலாபரேட் பண்ணி டிசைன் பண்ண முடியும். செகண்ட் வந்து இந்த காம்போனன்ட்ஸ் அண்ட் ரீயூசபிள் ஸ்டைல்ஸ், அதாவது இந்த டிசைன் சிஸ்டம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த டிசைன் சிஸ்டமை நீங்களும் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணலாம், இல்லைனா இருக்கிற டிசைன் சிஸ்டமும் நீங்கள் எடுத்து அடாப்ட் பண்ணி கூட உங்களால் டிசைன் பண்ண முடியும். ஏன்னா இந்த காம்போனன்ட் லைப்ரரின்னு சொல்லி ஃபிக்மாவில் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த காம்போனன்ட் லைப்ரரியை வச்சுட்டு நீங்கள் வந்து பெரிய லெவலில் டிசைன் பண்ணுறீங்க, ஒரு 500 ஸ்க்ரீன் 1000 ஸ்க்ரீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா காம்போனன்ட்ஸ் இல்லாமல் உங்களால் டிசைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ ஃபிக்மாவில் வந்து காம்போனன்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆன ஒர்க் ஃப்ளோஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ இதே வந்து இந்த காம்போனன்ட்ஸ் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்னா, ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்குன்னா, ஒரு 100 ஸ்க்ரீனில் இன்புட் பாக்ஸ் வந்து நீங்கள் ஒரு 70 ஸ்க்ரீன்ஸில் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா, நீங்கள் 70 ஸ்க்ரீன்ஸ்க்கு வந்து ஒரு டைம் இன்புட் பாக்ஸ் வந்து போட்டுட்ருக்க வேணாம். காம்போனன்ட் நீங்கள் பண்ணி வச்சுருந்தாலே போதும். நீங்கள் வந்து 70 ஸ்க்ரீன்ஸ்க்கு வந்து அதே சேம் இன்புட் பாக்ஸை வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணாலுமே அந்த 70 ஸ்க்ரீன்ஸ்லையுமே அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ முன்னாடியே பார்த்த மாதிரியே இந்த ஃபோட்டோஷாப் அப்படிங்கிற டூல் வந்து யூஐ டிசைனிங்காக கிரியேட் பண்ணது கிடையாது. ஏன்னா ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு உங்களால் ஒரு பேஜ் உங்களால் பண்ண முடியும். நீங்கள் ஆனால் ஒரு பேஜுக்கும் இன்னொரு பேஜுக்கும் கண்டினியூவேஷனாக உங்களால் பண்ண முடியாது. ஸ்கெட்ச் அதே மாதிரி வந்து மேக்கில் மட்டும் தான் இருக்குது. அடோப் எக்ஸ்டியில் வந்து கொலாபரேஷன் கிடையாது. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த ஃபிக்மா வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, தெர் இஸ் நோ கைண்ட் ஆஃப் பர்டிகுலர்லி இவங்க தான் ஃபிக்மா யூஸ் பண்ணோம், அவங்க ஃபிக்மா யூஸ் பண்ணணும் இல்லை. பட் கமர்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ், ப்ராடக்ட் டிசைன், ஃப்ரீலான்சர்ஸ், ஏஜென்சி எல்லாருமே வந்து ஃபிக்மா யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக எதுக்குன்னா கம்ப்ளீட் ஆப். நீங்கள் வந்து ஒரு லாகின் பேஜ் வந்து கம்ப்ளீட் என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன் உங்களால் வந்து ஃபிக்மாவில் டிசைன் பண்ண முடியும். இல்லை உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு யூஐ இருக்குது, அந்த யூஐ வந்து திருப்பி நீங்கள் வந்து ரீபிராண்ட் பண்ணி ரீடிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் பண்ண முடியும். டிசைன் சிஸ்டம்ஸ் வந்து கிரியேட் பண்ணி டெவலப்பர்ஸ்க்கு வந்து
அந்த காம்பனண்ட் லெவல் கான்ஃபிகரேஷன் வரைக்கும் உங்களால் கொடுத்து அந்த டெவலப்மெண்ட்டை வந்து உங்களால் எஃபெக்டிவாக வந்து புஷ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிக்மாவில் வந்து நிறைய ஒர்க் ஃப்ளோஸ் வந்து ஃபிக்மா பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெவ் மோடு, டிசைன் மோடு, அந்த மாதிரி டிராயிங் மோடு, அந்த மாதிரி 3 மோட்ஸ் இருக்குது இதில். ஸோ அந்த மோடெல்லாம் யூஸ் பண்ணி மோஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண முடியும்னா டிஃப்ரெண்ட்டான பொட்டென்ஷியல் ஒர்க் ஃப்ளோஸ் வச்சு நம்மளால் வந்து டிசைன் பண்ணது மூலயமா எஃபெக்டிவாக வந்து டைமை சேவ் பண்ணி நம்மளால் ஒரு டெவலப்மெண்ட் டீமோட கொலாபரேட் பண்ணி, ஒரு ப்ராஜெக்ட் டீமோட கொலாபரேட் பண்ணி, ஒரு யூஐ/யூஎக்ஸ் டிசைனராக ரேப்பிடாக டிசைன் பண்ணி அவங்களுக்கு வந்து டெலிவர் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்டாக ஃபிக்மாவோட ஒர்க் ஃப்ளோ எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஒரு ப்ராடக்ட் டீமோட நம்ம கொலாபரேட் பண்ணணும், ப்ளஸ் வந்து டெவலப்மெண்ட் டீமோட கொலாபரேட் பண்ணோம் அப்படின்னா 2 பேரோட பொசிஷனில் இருந்து ஒரு யூஎக்ஸ் டிசைனராக எப்படி வந்து நம்மளோட ஒர்க் ஃப்ளோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் ஒரு ஆப்ஷன்ஸ், ஒரு ஃபீச்சருமே ஃபிக்மா வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபிக்மாவில் வந்து நிறைய அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ்லாம் ஃபிக்மா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அந்த தனித்தனி ஒர்க் ஃப்ளோஸ், டெவ் மோட் எப்படி யூஸ் பண்ணணும், மற்ற மோட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அப்கமிங்கில் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த ஃபிக்மாவில் வந்து நம்ம என்னெல்லாம் பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்டிங் பேஜ், இ-காமர்ஸ், இது வந்து ஆக்சுவலாக நாட் பர்டிகுலர் டு திஸ். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆனால் த டூல் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஓன் கிரியேட்டிவிட்டி தான். நீங்கள் என்ன கிரியேட் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த டூல் வச்சு உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம நிறைய ஃபவுண்டேஷனல் டிசைன் லெவல் விஷயத்துல வந்து நிறைய ஃபவுண்டேஷன் லெவல் திங்ஸ் எல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி வந்து கீ ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து இது கண்டினியூஸாக நான் ஒரு வீடியோஸ் மாதிரி போடலான்னு தான் இருக்கேன். அதில் வந்து நம்ம வந்து இந்த ஃபிக்மாக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரேம்ஸ், லேயர்ஸ்னால் என்ன, ப்ராப்பர்ட்டி பேனல்லாம் இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி பேனல், அப்புறம் லேயர்ஸ்னால் வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த இந்த லேயர்ஸு. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. ஆட்டோ லேஅவுட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது, காம்பனன்ட்ஸ்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது, வேரியன்ஸ், காம்பனன்ட்ஸ், வேரியன்ஸ், இது ரெண்டுமே வந்து லிங்க்டு டாபிக் தான். அதுக்கப்புறம் ப்ரோட்டோடைப்பிங், எப்படி பண்ண டிசைன் எப்படி ப்ரோட்டோடைப் பண்ணி அப்புறம் ஃபைனலாக எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் வந்து அப்கமிங்கில் இருக்குது. ஸோ ஒரு பிகினராக வந்து நீங்கள் என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணால், ஃபிக்மா வந்து எடுத்தோடனே நீங்கள் பார்க்குற டுட்டோரியல்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு ரெக்டாங்கிள் வந்து இப்படி ட்ராப் பண்ணி இதை வந்து இப்படி மாற்றுற மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அந்த ரெக்டாங்கிள்ஸ் ட்ராப் பண்ணுறது வந்து ஃபிக்மான்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. அது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபிக்மாவில் வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைனிங் வந்து நம்ம கிரியேட் பண்ணி எப்படி வந்து அந்த டிசைன் வந்து ஸ்கேலும் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்தராக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக ஃபிக்மா அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு இன்டர்ஃபேஸ் டிசைனிங், ப்ரொஃபஷ்னல் இன்டர்ஃபேஸ் டிசைனிங் டூல் தான். அதுவும் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா ஃபிக்மாவில் வந்து உங்களால் பண்ண முடியாது யூஐயில் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிபிலிட்டி கிடையாது. உங்களுக்கு இந்த டூலை வந்து நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, யூஐயோட டிசைனோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு இந்த டூலை நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபிக்மாவோட ஒரு ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது, இந்த டூல் எக்ஸ்ப்ளோரேஷன், இன்டர்ஃபேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க.